அம்மா சொல்லுமா. 108 விளக்கு கொடுமா. சரிம்மா. 108 விளக்கா? இவ்வளவு விளக்கும் ஒன்னா வாங்கி என்ன பண்ண போறா? இவ்வளவு விளக்கையும் வச்சுட்டு என்ன பண்ண போற? அன்னைக்கு 108 விளக்கு ஏத்தி வச்சு நான் மாமா முன்னாடி வருவேன்னு தானே காத்துட்டு இருந்தீங்க. ஆமா. அதே மாதிரி ஆத்தா அருள் படி முத்து மாமா முன்னாடி நான் வந்தேன். இன்னைக்கு அதே மாதிரி நானும் பண்ண போறேன். இந்த 108 விளக்கையும் ஒண்ணு ஒன்னா நான் ஏத்த போறேன். கண்டிப்பா நான் 108வது விளக்கு ஏத்தும் போது முத்து மாமா என் முன்னாடி வந்து நிக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை தூக்கி ஏன் தும்பிக்கல வை. இத பாருமா, விவரம் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. முத்தரசன் ஊர்லயே இல்ல, வெளியூர் போயிருக்கா. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னே. தெரியுமா? என்னங்க? ஏமா, எதுக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்க? இதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம் இல்லன்னு ஆத்தா மேல நான் வச்சிருக்கிற அதீத நம்பிக்கை. எனக்கு தான் முத்து மாமா கிடைப்பாருன்னா நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தானே நான் இப்ப விளக்கேத்து போறேன். ஆமா, இத பாருமா, எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சும்மா நம்பிக்கை இருக்கு, ஏரோப்ளைனுக்கு ரெக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் தான் சொல்றேன், நான் வெளியூர் போயிருக்கான்னு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முத்து மாமா எனக்கு புருஷனா வந்துருவாருன்னு நான் நம்புறேன்னு அர்த்தம். ஐயோ, ஒருத்தி புரியாம பேசிட்டு இருக்கா. பைய கொடுங்க. ஆத்தா, அண்ணன் திரும்ப திரும்ப நம்பிக்கை இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இது எனக்கான நம்பிக்கை ஆத்தா. இந்த 108 விளக்கையும் நான் நல்லபடியா ஏத்தி முடிக்கும் போது என் முத்து மாமா இங்க வரணும். அப்படி வரலனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீயே சொல்றதா நான் எடுத்துப்பேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்காத்தா. என் முத்து மாமா வந்துருவாருன்னு 100% நான் நம்புறேன். அத்தா, என் தங்கச்சியை பாத்தியா? முத்தரசன் வந்துருவாங்கிற நம்பிக்கையோட உன் முன்னாடி விளக்கேத்திட்டு இருக்கா. அவன் நம்பிக்கை வீண் போக கூடாது அத்தா. அதை அவளால தாங்கிக்க முடியாது. முத்தரசன் கண்டிப்பா இங்க வரணும். என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. எப்படியாவது அவனை இங்க கொண்டு வந்து சேர்த்துரு. சரியா? எல்லாம் உங்க கையில தான் இருக்கு.
சொல்லு மாப்ள. ஒன்றும் இல்லடா, நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வாங்க மறந்துட்டேன். நீ என்ன பண்ணுற, பேங்க் போயிட்டு மேனேஜரை பார்த்துட்டு அவர் சில டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாரு, அதை நம்ம ஆடிட்டர்கிட்ட கொடுத்துரு. புரியுதா? ஆ என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? அது வந்து மாப்ள, புரியுது. ஒன்றும் இல்லை. ஆமாம், நீ எங்கே இருக்க? நான் இப்போ நான் ஊரை தாண்டி வெளியே வந்திருக்கேன். நான் சொன்னதை பார்த்துக்கோ. அண்ணே, ஆ எதையும் மாமா கிட்ட சொல்லிடாதீங்க, பாத்துக்கலாம், விடுங்க. எப்படியாவது முத்து மாமா வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அத்தா, முத்தரசன் வரப்போறது இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இவ அதை புரிஞ்சுக்காம இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்காளே, அதை நினைச்சா மனசுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஐயோ, டென்ஷனா இருக்கே. ஐயோ, இவ வேற முத்தரசனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நம்பிட்டு இருக்கா. இன்னைக்கு மட்டும் முத்தரசன் வரல, இவ அந்த நம்பிக்கையை கை விட்டுருவா. அதுக்கப்புறம் நான் எப்படி அவளை சமாதானப்படுத்த போறேன்? ஐயோ, அன்னைக்கு குளத்துக்குள்ள இருந்து வெண்ணில வெளியில வந்தா. ஒருவேளை நம்ம மாப்பிள்ளையும் அதே மாதிரி வெளியில் வரணும். எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். தம்பி, தம்பி, என்னையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குளத்துக்குள்ள இருந்த ஹெலிகாப்டர் வந்து நிறைய காசு போட்டுட்டு மறுபடியும் குளத்துக்குள்ளேயே போயிருச்சான். அது மறுபடியும் மேல வருதான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, டென்ஷன்ல இருக்கா. இதுல விசாரிப்பு வேற. ஐயோ, வெண்ணிலா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முத்தரசன் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த விளக்கேத்துற ப்ரோக்ராம்லாம் வச்சுக்கலாம்ல? சும்மா முறைக்காதம்மா. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் சொல்றேனே வெளியூர் போயிருக்கான்னு. அதுக்கப்புறமும் நீ விளக்கேத்திட்டு இருக்க. பரவாயில்ல, அது உன்னோட நம்பிக்கை இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, முத்தரசன் வரலன்னு வச்சுக்கோ, மனசு விட்டுறக்கூடாது. நீ இப்ப எப்படி நம்பிக்கையோடு இருக்க? உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு அதே நம்பிக்கையோடு இருக்கணும். என்ன புரியுதா? ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, முத்தரசன் வர வாய்ப்பே இல்லை. அட போன, முத்து மாமா தான் வந்துருவாரு நான் சொல்றேன்ல, அப்புறம் என்னென்ன? ஐயோ, இதை பாருமா தங்கச்சி. சரி, உன் நம்பிக்கையில எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து நானும் பார்த்தேன். பக்கத்து ரோட்ல அங்கங்க போயெல்லாம் பார்த்தேன். ஆளை காணோம். அன்னைக்கு நீ கோயில் குளத்துல இருந்து திடீர்னு வெளியில வந்தியே, அந்த மாதிரி ஏதாவது முத்தரசன் வெளியில வர வாய்ப்பு இருக்கா? நானும் கோயில் குளத்துல போய் பார்த்தேன். ஆனா அங்க ஒருத்தனை கடுப்பேத்துனது தான் மிச்சம். இதுக்கு மேல வரணும்னா ஆகாஷ்ல இருந்து டம்முன்னு குதிச்சுதான் வரணும். சரிண்ணே, அப்போ மேல பாருங்க. சரி. மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில இந்த கடைசி விளக்கை ஏத்த போறேன். என்ன நடக்குதோ அது நடக்கட்டும்.
அண்ணாமலைன்னு ஆ, அங்க பாத்தீங்களா ஆ. என் முத்து மாமா நான் சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. ஐயோ என் தலைவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரியே இருக்கே. என் தலைவர் கெத்தா என்ட்ரி கொடுக்குற மாதிரியே மாப்பிள்ளை என்ட்ரி கொடுக்குறா. ஏடா போயிடு போயிடு வேணாம் குத்திடுவேன் சொன்னா கேளு போயிரு ஏடா ஏடா தாலிய எடு. பொம்பளைங்க கிட்ட தாலிய சொல்றா. இங்க வாங்கம்மா, அழாதீங்க. இந்தாங்கம்மா தாலி, பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வெள்ளிக்கிழமை அதுவுமா என் தாலியை திருடிட்டானேன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தேங்க ஐயா. கடவுள் மாதிரி வந்து கோயில வச்சு என் தாலியை மீட்டு கொடுத்துட்டீங்க ஐயா. உங்களை கட்டிக்க போற பொண்ணு தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்க ஐயா. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் கிடைச்சு 100 வருஷம் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் சேர்ந்து வாழணுங்க ஐயா. நான் மனசார வாழ்த்துறேங்க ஐயா. உன்னை போய் போலீஸ்ல ஒப்படைங்க போங்க. ஏய் போடா. நான் வரேங்க ஐயா. பார்த்து நீங்க பத்திரமா போங்க. என்ன வெளியில ஆச்சரியமா இருக்கு. 2 பேரும் கோவில்ல இருக்கீங்க. நான் ஊரு கிளம்பும் போது கூட வீட்டு தானே இருந்தீங்க. திடீர்னு பார்த்தா எங்க வந்து நிக்கிறீங்க? எப்படி? மாப்பிள்ள நீ என்ன அழுற? யாரும் அழுதா? நான் ஒன்றும் அழுல. ஐ எம் ஹாப்பி. இது சந்தோஷத்தில் வர கண்ணீர். இப்போ இங்கே நடந்ததெல்லாம் நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, அது ஒரு மராக்கல். அதிசயம் மாப்பிள்ள, நம்பவே மாட்டேன். வெண்ணில வீட்டில் என்ன சொன்னா தெரியுமா? கோவில்ல வச்சு மாமாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இந்த 108 விளக்கையும் ஒண்ணு ஒண்ணா நான் ஏத்த போறேன். கண்டிப்பா நான் 108வது விளக்கை ஏத்தும் போது முத்து மாமா என் முன்னாடி வந்து நிக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? ஆமா முத்து மாமா, நீ என்ன நினைப்பேன்னா நான் நம்பாம வேற யார் நம்புவா? நான் பிறந்ததுல இருந்து அதை நம்ப ஆரம்பிச்சுட்டேன். எப்ப ஆஸ்பத்திரியில வச்சு நீ மனசார என்ன பொண்டாட்டின்னு ஏத்துக்கிட்டியோ அப்ப அது உறுதியாயிடுச்சு மாமா. இனிமே எதை பத்தியும் யார பத்தியும் எனக்கு கவலையே இல்ல. அப்புறம் எல்லா விளக்கும் ஏத்தியாச்சா? இன்னும் ஒரு விளக்கு இருக்கு முத்து மாமா. அந்த ஒரு விளக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏத்துவோம். வெல்கம் மாப்பிள்ள, வெல்கம். மாப்பிள்ள, ஒரு சின்ன டவுட்டு. நான் ஃபோனில் பேசும்போது சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கிறதா சொன்னேன். அப்புறம் இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கே ரீச் ஆனேன்? அது ஒன்றும் இல்லடா, அது ஒரு பெரிய கதை.
இப்படி நேரா போய் லெஃப்ட் திரும்பினா அங்க முக்குல ஒரு சின்ன கடை வரும். அங்க இருந்து போனீங்கன்னா ஐயோ ஐயோ இந்த தாலி செயின், ஐயோ தாலி செயின் எடுத்துட்டு போறாங்க, புடிங்க. ஐயோ இந்த தாலி செயின் எங்க? தாலி செயின் எனக்கு பிடிக்கல. அப்படியே அவனை துரத்திட்டே வந்து இங்க சேர்ந்த. மாப்பிள்ள ஏதோ சினிமா படம் பார்த்த மாதிரி இருக்கு. சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, நீங்க வந்து சார் வரைக்கும் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அதிசயம் நடந்த மாதிரி இருக்கு. இவதான் நம்பிக்கையோடு இருந்தேன், மாமா வருவாருன்னு. நான் கூட பேச்சு கேட்டு ரோட்ல அங்கிட்டு இங்கிட்டு போய் பார்த்தேன். ஏன் குளத்துல கூட எட்டி பார்த்தேன், எங்கேயும் காணோம். கடைசியில் இருந்த கடுப்புல இனி உங்க மாமா வரணும்னா வானத்தை பொத்துட்டு தான் வரணும்னு சொன்னேன். அப்படித்தானே வந்து சேர்ந்த மாப்பிள்ள. எல்லாம் இவன் 108 விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தா பாரு, அந்த நம்பிக்கை தான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு.